பேக் டு ராக்ஸ் பிளிங். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் மை கோ டு மேக்கப் லுக் சம்மர் எடிஷன். திஸ் இஸ் பியூர்லி நான் என்ன மேக்கப் போடுவேன் சம்மர்னா அதை எவ்வளோ மினிமலாக குயிக்காக ஈஸியாக வச்சுப்பேன்றது தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் என்னோடய ஸ்கின் கேர் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ சம்மர் மேக்கப்புக்கு ஐ வுட் ஹைலி ப்ரிஃபர் பிபி க்ரீம் ஆர் சிசி க்ரீம். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு மேக்கப் போட்ட மாதிரி மேலே எதையோ வந்துட்டு அப்ளை பண்ண மாதிரி இருக்காது. இட் ஜெல்ஸ் வெல் வித் யோர் ஸ்கின். எனக்கு வந்துட்டு பயங்கர ஹெவியாக ஸ்வெட் ஆகும், கம்மியாக இல்லை ரொம்ப ஹெவியாக ஸ்வெட் ஆகும். ஸோ இன் தட் கேஸ் நான் ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ண மாட்டேன். ஐ வுட் கோ ஃபார் சிசி க்ரீம். வாங்க அப்ளை பண்ணலாம். I prefer to apply with hands. One trick, கை ப்ரஷ்ஷு ஸ்பாஞ்ச் எது யூஸ் பண்ணாலும் இங்கே நீங்கள் க்ரீம் போட்டிருக்கீங்கன்னா மேக் ஷோர் இந்த ஏரியா ஃபுல்லாக யூ டேப் யூ கவர் இட் அண்ட் தென் நீங்கள் நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போகிறீங்கன்ட்டு. நீங்கள் இங்கே போட்டுட்ருக்கும் போதே அதே இங்கே வந்துட்டு இப்படி இப்படி இப்படின்னு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அன்ஈவன் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்துட்டு உங்கள் ஃபவுண்டேஷன் க்ரீம் எதுவுமே கவரேஜ் தராது. ஸோ தட்ஸ் த பாயிண்ட். ஃபங்க்ஷன் எதுக்காவது போகிறீங்க, எனக்கு இன்னொரு கோட்டிங் தேவைப்படுதுன்னா யூ கேன் கோ ஃபார் அனதர் கோட்டிங் ஆஃப் சேம் சிசி க்ரீம். இது போட்டு இது மேலே திரும்ப போடலாம். எனக்கு இது ஓகே, இட் லுக்ஸ் குட். ஸோ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஐஸ்க்கு போயிடலாம். காஜல் டைம். நான் எப்போவுமே வெளியே போகிறேன்னா காஜல் போட்டால் கண்டிப்பாக ஐலைனர் போடுவேன். பட் இந்த சம்மருக்கு நான் வந்துட்டு ஐலைனர் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் பிடிக்காது யூஸ் பண்ண. ஸோ வாட்டர் ப்ரூஃப் என்னால் போட முடியாது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வெட் ஆச்சுன்னா தென் உங்கள் ஐலைனர்லாம் நம்ம ஸ்மச் பண்ணுற மாதிரி ஆகிடும், அது நல்லா இருக்காது. ஸோ நான் காஜல் மட்டும்தான் போடுவேன். போட்டுருவோமா? ஸோ இது டன். எனக்கு அப்படியே விட்டாலும் எனக்கு பிடிக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் ஆட் அ ஹிண்ட் ஆஃப் ஐ ஷேடோ. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு மேக்கப் ரெவல்யூஷன் ஃபாரெவர் ஃப்ளாலெஸ் அல்யூர். உங்களுக்கு நிறையா பிங்க் ஷேட்ஸ் இருக்கும், பிங்க் மெஜந்தா எல்லா ஷேட்ஸும் இருக்கும். ஸோ நான் என் கண்ணுக்குன்னு ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். லைக் இப்போ நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன ஐ ஷேடோ போடலான்ட்டு நான் போட்டு பழகிடுச்சு. இது நான் இப்போ ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேக்கப் ரெவல்யூஷனில் இந்த ரிஸ்கின்ற ஷேட் வந்துட்டு நான் அதிகமாக ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இல்லை பக்கத்தில் எங்கேயாவது போகிறேன்னா அதுக்கு அந்த ஷேட் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதர் ஷேட்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன இல்லை பார்ட்டி அந்த மாதிரினா கொஞ்சம் டார்க்காக ஒரு கிளிட்ரியாக கிளாம் அந்த மாதிரி வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ நான் அந்த ரிஸ்கி ஷேட் தான் போட போகிறேன். அண்ட் வெறும் என்னோடய ஐலெட்ஸ்லாம் மட்டும்தான் போட போகிறேன். அண்ட் அதுவும் நான் கையில் தான் அப்ளை பண்ண போகிறேன். ப்ரஷ் இருக்குது, பட் அஸ் ஐ செட் டக்குன்னு எனக்கு க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கையில் போட்டாலே ஆக்சுவலி ஐ ஷேட்ஸ்லாம் வந்துட்டு நல்லா அழகாக மர்ஜ் ஆகும். லெட்ஸ் டூ இட். அவ்வளோதான், டன். அண்ட் சில பேருக்கு ஐ ஷேட்ஸ் யூஸ் பண்ண பிடிக்காது. யூ கேன் அப்சல்யூட்லி இக்னோர் இட். காஜல் போட்டாலே நிறைய பேருக்கு நல்லாயிருக்கும். எனக்கு வந்துட்டு திஸ் இஸ் அன் ஆட் ஆன். எனக்கு இது நான் தான் சொல்கிறேன், நான் ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எனக்கு பழகிடுச்சு. ஸோ இஃப் யூ வாண்ட் மீ டு கீப் ஐ மேக்கப் சிம்பிள்னா இட்ஸ் லைக் காஜல் அண்ட் ஐ ஷேடோவுக்கு தான் நான் இப்போ போவேன். முன்னாடி நானும் ஐலைனர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் சொன்ன மாதிரி இப்போ வெயிலுக்கு வந்துட்டு எனக்கு ஐலைனர் போட விருப்பமே இல்லை. அது எப்படியாவது மெல்ட் ஆகி ஊற்றிடுது. என்னோடய ஃபேஸ் மேக்கப் டன், ஐஸும் டன். இப்போ வந்துட்டு நம்ம லிப்ஸ்டிக். ஸோ இன்னும் கொஞ்சம் லிப் பாம் போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் வந்துட்டு ஐ ஹேவ் திஸ் பேலட். இந்த பேலட் வந்துட்டு இட் ஹாஸ் நியூட் டு டார்க் ஷேட்ஸ். இங்கேருந்து நியூட் ஸ்டார்ட் ஆகும், பிங்க்
பிங்க்லேருந்து ரெட் வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஐ எம் கோயிங் டு சூஸ் ஒன். ரொம்ப லைட்டாகவும் போட மாட்டேன், அண்ட் இஃப் ஐ எம் கோயிங் சம்வேர் நியர்பை நான் ரொம்ப டார்க்காகவும் போட மாட்டேன். பட் ஃபங்க்ஷன்ஸ்னால் ஐ வுட் ஆப்வியஸ்லி சூஸ் டார்க். அண்ட் தெர் இஸ் அ ட்ரிக் ஆர் ஒரு ஆட்-ஆன் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன், விச் மேக்ஸ் இட் லுக் ரியலி குட். அண்ட் என்னோடய லிப்ஸ்டிக் வந்துட்டு ரொம்ப நேரம் தங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த லாஸ்ட்டில் இருக்கிற பிங்க் ஷேட் வந்துட்டு சூஸ் பண்ணுறேன். ஐஷேடோ கண்ணாடி யூஸ் பண்ணி லிப்ஸ்டிக் பேலட்லேருந்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த லாஸ்ட் லிப் கலர் எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். டிஃபைனிங் மை லிப்ஸ். இல்லைன்னா நான் வெறும் கையிலே தான் போட்டிருப்பேன், பட் ஐ வாண்ட் டு டிஃபைன். ஓகே, இதுவே கொஞ்சம் டார்க்காக தான் தெரியுது, பட் ஐ சூஸ் த மீடியம். But this looks dark. I don't know why. Or it's because of the brush. Brush வந்துட்டு டார்க் லைட்டுன்னு யூஸ் பண்ணி ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் ஒரு ஆட்-ஆன் யூஸ் பண்ணுவேன், தட் வில் மேக் மை லிப்ஸ்டிக் ஸ்டே அண்ட் ஆல்சோ ரொம்ப அடிக்கிற மாதிரி காட்டாது. ஸோ தட் இஸ் NY Base Lip Gloss. Sure if it is. ஸோ இந்த NY Bayoட லிப் க்ளாஸ் இது வந்துட்டு நியூட் ஷேட் அகெயின். ஸோ இது உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பிங்க் நியூட் கலரில் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு நான் மேலே போட்டேன்னா என்னோடய லிப்ஸ்டிக்கும் ஸ்டே ஆகுது. லைக் உங்களுக்கு வறட்சி இருக்காது, த ட்ரைனஸ், அந்த சாப்டு லிப்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அது இருக்காது. ரொம்ப பளிச்சுன்னு தெரியாமல் கொஞ்சம் சப்டிலாக தெரியுது. ப்ளஸ் எனக்கு வந்துட்டு என் லிப்ஸ் வந்துட்டு என்னோடய லிப்ஸ் வந்துட்டு இட் வில் கெட் ட்ரை ஈஸிலி, சாப்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் இது மெயினாக வாங்கினேன். அவ்வளோதான், இதுதான் என்னோடய சம்மர் கோ டு லுக். ஓகே தென், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். பை.